தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. ஒரு அப்பாவும், ஒரு மகனும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்க. அப்படி போகும்பொழுது, அந்த அப்பா வயது மூப்பின் காரணமாக அவர் சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்தையும் தன் மீது கொட்டிக் கொள்கிறார். அதன் விளைவாக அவருடைய உடைகள் அனைத்தும் கரையா போயிடுது. அது மட்டும் இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே முகம் சுளிக்கிறாங்க. ஆனா இந்த எந்த விஷயத்தையுமே பொருட்படுத்தாம அவங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவர அழகா ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போய் அந்த கரைகள் அனைத்தையும் கழுவி விட்டுட்டு அவருடைய தலைய அழகா சீவி அவருடைய மூக்கு கண்ணாடிய சரி செய்து ஒரு குழந்தைய போல அழைத்துட்டு வராரு அந்த மகன். சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த ஓனர் அந்த மகன் கேஷ் பே பண்ண வரும்பொழுது அவரிடத்துல கேட்பாரு, இங்க எதையாவது நீங்க விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு கேட்பாரு. சோ அப்ப அந்த மகன் இல்லையே, நான் கொண்டு வந்த எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துக்கிட்டேன், நான் எதையுமே விட்டுட்டு போகலையே அப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்பதான் அந்த ஓனர் சொல்லுவாரு, இங்கே நமக்கு எந்த விதமான கைமாறும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய அன்பையும், ஆதரவையும், பராமரிப்பையும் கொடுத்தவர்களுக்கு நாம் திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயத்த ஒரு பாடமா நீங்க குடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற்ற பாதையிலோ அல்லது சிறு பிராயத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நம்ம பெற்றோர்களுக்கும், மற்றவர்களுக்கும் அவர்கள் கொடுத்த அன்பையும், ஆதரவையும், அவர்கள் நமக்கு செய்த பராமரிப்பையும் திருப்பி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் என்பதை தெரிந்து கொள்வோம். நன்றி.